வேட்டையன் திரைப்படம் வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெளியாக இருக்க நிலையில் அந்த படம் குறித்து மற்றும் ஒரு அப்டேட் வெளிவந்திருக்கு. அதாவது பிரபல இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஜெயிலர். உலக அளவில் இந்த திரைப்படம் சுமார் 640 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்து மெகா ஹிட் திரைப்படமாக மாறியது. மேலும் இந்த திரைப்படம் வெளியான வெகு சில நாட்களில் தனது இமயமலை பயணத்தை மேற்கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளிநாடுகளுக்கும் சுற்றுலா மேற்கொண்ட அவர் அதை முடித்துக்கொண்டு பிரபல இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்தார். ஏற்கனவே பிரபல நடிகர் சூர்யாவின் ஜெய்பீம் திரைப்படத்தை இயக்கி தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவர் ஞானவேல். துவக்கத்திலேயே இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு காவல்துறை அதிகாரியாக நடிப்ப இருப்பதாக தகவல் வெளியானது. வேட்டையன் திரைப்படத்தில் பல சிறப்புகள் உள்ள நிலையில் பிரபல பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் முதல் முறையாக தமிழ் திரையுலகில் இந்த வேட்டையன் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாக உள்ளதாக சொல்லப்பட்டது. மேலும் இந்த திரைப்படத்தில் அவர் ஒரு நீதிபதியாக நடித்திருப்பதாகவும் தகவல் வெளியானது. சுமார் 33 ஆண்டுகள் கழித்து ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் ஆகிய இருவரும் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல முன்னணி நடிகர் நடிகைகளும் ரஜினியின் வேட்டையன் திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காங்க. வரும் அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகுது. இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் கடந்த 9 மாதங்களாக நடந்து வந்த நிலையில் அண்மையில் தான் தனது டப்பிங் பணிகளை முடித்தார் ரஜினிகாந்த். இன்னும் வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாகாத நிலையில் இந்த திரைப்படத்திலிருந்து முதல் சிங்கிள் பாடல் விரைவில் வெளியாக உள்ளதா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஏற்கனவே ஜெயிலர் திரைப்படத்திற்கு இசையமைச்சு அதை மெகா ஹிட் படமாக மாற்றினார் ராக் ஸ்டார் அனிருத். இந்த வேட்டையன் திரைப்படத்துக்கும் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இந்நிலையில் வருகிற செப்டம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வேட்டையன் திரைப்படத்திலிருந்து மனசிலாயோ என்ற முதல் சிங்கிள் பாடல் வெளியாக இருக்கு. வேட்டையன் திரைப்படத்தோடு இணைந்து சூர்யாவோட கங்குவா திரைப்படமும் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மூத்த நடிகர் சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் அவருக்காக வழிவிட்டு அதே தேதியிலே தங்களது கங்குவா திரைப்படம் வெளியாகாது எனவும் அதன் வெளியீட்டு தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அண்மையில் நடிகர் சூர்யாவும் அந்த பட தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜாவும் அறிவித்திருந்தாங்க. இதனை அடுத்து வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சோலோவா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் திரைப்படம் உலக அளவில் வெளியாக இருக்கு. இந்த ஆண்டு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரையரங்களில் இதுவும் ஒன்றா சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படம் ஒரு முக்கியமான உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. இதனாலே தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் கோட் படத்தோடைய வசூல் சாதனையை மிஞ்சும் எனவும் கோட் படத்தில் வந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கான நம்ம விஜய் பாடியிருந்த விசில் போடு பாடலை விட இந்த பாடல் பக்காவாக இருக்கும் எனவும் அந்த விசில் போட்டு பாடலையே தட்டி தூக்கும் அளவுக்கு மனசிலாயோ பாட்டு இருக்கும் எனவும் சொல்லப்பட்டு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விசில் போடு பாடலை அசால்ட்டாக தட்டி தூக்குவார தலைவர்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.